ரியல் டைம் பார்ட்டிஷன் சொல்லுவோம். ஓகே, அந்த ரியல் டைம் பார்ட்டிஷன் இது எப்படி ஆஃப் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்கிறேன். இது எப்படி ஆஃப் பண்ணா ஜஸ்ட் இந்த இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் செக்யூரிட்டின்னு சொல்லி காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப் வந்து வரும். இதில் வைரஸ் தேர்ட் பார்ட்டிஷன் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி வரும். இதில் மேனேஜ் செட்டிங் கொடுத்து இந்த ரியல் டைம் பார்ட்டிஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, பட் இது வந்து ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி எனக்கு ஷோ ஆகலை. இதில் அப்படி எப்படி பண்ணலாமா, விண்டோஸ் பட்டனில் கிளிக் பண்ணி அதில் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும். ஓகேவா, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, அதை கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே பாருங்கள் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணினா வைரஸ் தேர்ட் பார்ட்டிஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்க அந்த வைரஸ் தேர்ட் பார்ட்டிஷனில் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வைரஸ் தேர்ட் பார்ட்டிஷன் கீழே மேனேஜ் செட்டிங்னு இருக்கும். இதில் வந்து அந்த ரியல் டைம் பார்ட்டிஷனை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் அதை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா ரியல் டைம் பார்ட்டிஷன் ஆஃப் த ஆஃப் லிவிங் த டிவைசஸ். ஓகே, இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா, பட் அதை ஆஃப் பண்ண உடனே கீழே வந்தீங்க அப்படின்னா டெம்பரரின்னு ஒன்று இருக்கும், டெம்பர் த ப்ரொடக்ஷன், அதை வந்து ஆஃப் பண்ணுங்க. ஓகே, பட் இந்த ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணுவீங்க. பட் இது ரெண்டுமே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு இதை எப்படியோ க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரரியாக ஆஃப் பண்ணுறது. ஓகே ஓகே, இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் போய் ஓப்பன் பண்ணாலுமே அது வந்து ஆஃபில் தான் இருக்கும். பட் ஆஃபில் இருக்கும் அப்படின்னா இது நீங்கள் சிஸ்டம் ஆனில் இருக்கும் போது மட்டும்தான் இது ஆஃபில் இருக்கும். நீங்கள் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இது எனேபிள் ஆகிடும். ஓகேவா, பட் நான் என்னன்றது உங்களுக்கு காமிக்கிற மாதிரிங்க. எதனால் இது எனேபிள் ஆகுனா ரியல் டைம் பார்ட்டிஷன் வந்து லொகேட் ஆஃப் த ஸ்டாப் த மாலிகுலர் த இன்ஸ்டாலேஷன் ரன்னிங் த டிவைஸ் யூ த கேன் ஆஃப் டர்ன் ஆஃப் த செட்டிங்ஸ் த ஷார்ட் டைம் த வித் த ட்ரெயின் பேக் த ஆன் ஆட்டோமேட்டிக்லி. நீங்கள் இது வந்து ஆனில் இருக்கும் போது மட்டும்தான் இது வந்து ஆஃபில் இருக்கும். பட் இது வந்து நீங்கள் சிஸ்டம் ஒரு டைம் ஆஃப் பண்ணிட்டு திரும்பி ஆன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேவா, பட் ஆனால் இதை நம்ம இப்போ பர்மனெண்ட்டாக டெலிட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணி விண்டோஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு சர்ச் இதில் கொடுங்க. சர்ச் இதில் போயிட்டு ரீச் எடிட் அப்படின்றத கொடுங்க. ரிஜிஸ்டர் எடிட்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இது வந்து நம்ம பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. இது வந்து ஒரு மூலியமாக நம்ம ஆன் பண்ணுறது. இதிலே வேற எப்படி பண்ணலாம், நீங்கள் விண்டோஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் ப்ரோமோட் வரும், அதில் வந்து ரீச் எடிட் அப்படின்றத கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஓகேவா, பட் இந்த மாதிரி ஷோ ஆகணுன்னே இதை வந்து டெம்பர் பண்ணுங்க. இதில் என்ன அப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹெச் கீ லோக்கல் மிஷின் ஒன்று இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் அந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே அந்த மாதிரி ஷோ ஆகும். அதில் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்னு இருக்கும், அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஃபைல்ஸ்லாம் வரும். அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து பாலிசிஸ்னு இருக்கும். ஓகேவா, பட் சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணோடனே பாலிசிஸ் அப்படின்னு இருக்கும், அந்த பாலிசிஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், அதையும் எக்ஸ்டெண்ட் கொடுங்க. ஜஸ்ட் அந்த மேனேஜை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வரும். இதில் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா, பட் நான் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்டெண்ட் தான் பண்ணுறேன், அதில் கிளிக் பண்ணல, ஜஸ்ட் பாருங்கள். ஓகேவா, மைக்ரோசாஃப்ட் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சா, எக்ஸ்டெண்ட் ஆனோடனே இதில் விண்டோஸ் டிஃபைண்டர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஓகேவா, அது மேலே கிளிக் பண்ணுங்கள், அது எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது, அது மேலே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி வரும். இதில் நியூ அப்படின்றத கொடுத்து கீ அப்படின்றத கொடுங்க. கீ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணுறது. ஓகே, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கீன்றது ஒன்றுன்னு வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் ஒரு ஃபோல்டரு. இப்போ அந்த ஃபோல்டரை வந்து நம்ம ரீநேம் பண்ணணும். ஓகே, பட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோல்டரை ரீநேம் பண்ணணும். அந்த ரீநேம் என்னன்னு பாருங்கள், ரியல் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க, இதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிடணும். ஓகே, பட் இதில் எப்படி இருக்கோ அந்த எந்த இடத்த ஸ்பேஸ் விட்டுருணும் அந்த இடத்த ஸ்பேஸ் விடணும், எந்த இடத்த எது கொடுத்துருக்கணும் அதை கரெக்டாக வந்து எது கேப்சர்லாம் கேப்சர், எது ஸ்மாலில் கொடுத்தணும் ஸ்மால், அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை பார்ட்டிஷன் பண்ணணும். ஓகே, அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேப் வந்து சைடில் காட்டும். இதில் வந்து அந்த சைடில் வந்து கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூன்னு கேட்கும். நியூன்னு கொடுத்து DWRORD 32 இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ வால்யூன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓகே, பட் இதையும் நம்ம ரீநேம் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் கிளிக் பண்ணி ரீநேம் லாஸ்ட் இருக்கும், அந்த ரீநேம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிசேபிள் த ரியல் டைம் அப்படின்றத நாங்கள் காமிக்கிற மாதிரியே வந்து நீங்கள் அதில் என்டர் பண்ணுங்க. நான் எப்பயும் சொல்கிறேன், நான் எந்த லெட்டர் கேபிட்டல் யூஸ் பண்ணுவோம் அந்த லெட்டர் கேபிட்டலும், எந்த லெட்டர் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணுவோம் அந்த லெட்டர் ஸ்மால் லெட்டரும் கரெக்டாக எதையும் ஸ்பேஸ் விடாமல் கரெக்டாக என்டர் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் டிசேபிள் ரியல் டைம் மானிட்டரிங் அப்படின்றத நீங்கள் ஸ்பேஸ் விடாமல் கரெக்டாக எது கேபிட்டலும் ஸ்மால் லெட்டர் எதுவோ எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே பண்ணிங்க அப்படின்னா இது ரீநேம் ஆகிடும். அப்போ இந்த ரீநேம் ஆனதுக்கப்புறம் அதிலே போய் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபைன் அப்படின்றத கொடுங்க. மாடிஃபை கொடுத்தீங்கன்னா வேல்யூ வந்து நீங்கள் இதில் 0ன்னு இருக்கிறத 1ன்னு கொடுக்கணும். ஓகே, அந்த வேல்யூ 0ன்றதை கொடுத்துட்டு 1ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே 1ன்னு ரிஜிஸ்டர் ஆகிடும். 1ன்னு ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, பட் இதுதான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ போய் நம்ம பர்மனெண்ட்டாக டிலீட் ஆச்சான்னு செக் பண்ணுவோம். இப்போ அதே விண்டோஸில் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கொடுக்குறோம். செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ப்ரைவேட் செட்டிங்ஸில் போகிறேன். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் அண்ட் செக்யூரிட்டியில் கிளிக் பண்ணோடனே வரும். இதில் விண்டோஸ் செக்யூரிட்டின்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து வைரஸ் தேர்ட் பார்ட்டிஷன் அதை வந்து நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வரும். இதில் வந்து அந்த மேனேஜ் செட்டிங்ஸை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் காமிங்க பாருங்க. தி செட்டிங்ஸ் இஸ் த மேனேஜர் தி அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ வந்து இது இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது பர்மனெண்ட்டாக ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, பட் இது வந்து பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணிடுச்சு. ஓகே சார், இது பர்மனெண்ட்டாக ஆஃப் பண்ணிடுச்சு, பட் இதனால் நம்மளுக்கு என்ன சார் பலன் கேட்டீங்கன்னா நாம் இப்போ யூஸ் பண்ணுற
சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி சாஃப்ட்வேர் தான். டெம்பரரினா கிராக் வெர்ஷன் சொல்லுவோம். பட் நம்ம இது ஒரு ஃபோட்டோஷாப் இருந்தாலும் சரி, இதில் ஒரு ஹையர் சாஃப்ட்வேராக இருந்தாலும் காசு கட்டி பே பண்ணி ஒரிஜினல் சாஃப்ட்வேர் இல்லாமல் நம்ம ஒரு கிராக் வெர்ஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை.